எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. நம்ம அந்த மலையில் விளையிற பொருள்கள் சாப்பிட்டு பழகியிருக்கோங்க அல்லவா? மலையில் விளையிறது இந்த வாழைப்பழங்க, ஆரஞ்சு, சாத்துக்குடி அந்த மாதிரி நிறைய பழங்கள் மலையில் விளையக்கூடிய பழங்கள் இருக்குது. அதை சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஒரு நாட்டில் மலையவே சாப்பிட்றாங்க. அதை பற்றிய அதிசயத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஈராக் கடற்கரையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில், ஈராக்கில் கடற்கரையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் பாரசீக வளைகுடா, அதில் அந்த நீல தண்ணி நிற்குதுங்க. தண்ணி நீல நிறத்தில் நிற்குது. அதுக்கு நடுவில் ஹார்முஸ்ங்கிற ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் ஒரு மலைங்க. அந்த மலையை தான் அங்குள்ள மக்கள் அந்த மலையவே சாப்பிட்றாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோமுங்க. அந்த தீவில் நம்மளையே மயக்க வச்சிரும். அதை பார்த்தா அவ்வளோ அழகான மலைங்க. தங்க கால்வாய்க, வண்ணமாக கலர்கள் மலைங்க. அப்போ அங்கே அந்த அழகான உப்பு சுரங்கங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த எரிமலை கற்கள், தாது பொருள்கள், அதெல்லாம் அந்த உப்பு மேடுக இந்த தீவை அவ்வளவு அழகாக்கி வச்சிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த கல், மண், இரும்பு, சிவப்பு, மஞ்சள், இந்த கலர்கள்லாம் அந்த மின்னும் போது பார்க்கறதுக்கு இது பூமியா இல்லை சொர்க்கமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்க்கறதுக்கே அவ்வளவு வியப்பாக இருக்குங்க. அவ்வளவு அழகான இந்த மலையும் இந்த தீவும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுங்க. அவ்வளவு அழகா இருக்குங்க. இந்த மலையிலிங்க இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்குங்க. என்னென்ன, நம்மெல்லாம் மலையில விளையாடத்தானே திம்போம். இவங்க அந்த மலையவே திங்கிறாங்க. எப்படின்னா, இந்த மலை தடிமனான உப்பு அடுக்குங்களால் ஆனதுங்க. தடிமனான உப்பு அடுக்குகள்ல ஆனது. அதோட இதில் பல தாதுக்களும் இருக்குங்க. இது கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இந்த மண் கொஞ்சம் காரமாகவும் இருக்கிறதுனால இங்கே உள்ளவங்க இது திங்கிறது மட்டுமல்ல, நல்ல ருசியாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லைங்க, அது மட்டும் அல்ல, இதை நம்ம குழம்புக்கெல்லாம் மசாலா பயன்படுத்துவோம்ல, அந்த மாதிரி அங்கே உள்ள மக்கள் இதை மசாலாவாகவும் பயன்படுத்துகிறாங்க. இதில் அந்த கலர் மண்ணுங்க இருக்குது. அந்த மஞ்சள் கலரு, சிவப்பு கலர்லாம் இருக்குது. அதை சட்னியாகவும் அதையே பயன்படுத்திக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இங்குள்ள அந்த உள்ளூர் ஓவியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த படமெல்லாம் வரைகிறவங்க, அவங்க அந்த படம் வரையும் போது படத்துக்கு கலர்லாம் கொடுப்பாங்கல்லவா, அந்த கலர் கொடுக்கறதுக்கு இந்த கலர் மண்ணுங்க இருக்குல்ல, இதை தண்ணியில் ஊற்றி அந்த கரைச்சல் வருதுல அந்த கலரா, அதான் எடுத்து கலர் கொடுக்கறதுக்கும் பயன்படுத்துவாங்களாம். சரி, இப்போ இதெல்லாம் சரிங்க. இப்போ அங்கே உள்ளவங்க அந்த துணிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. துணிகளுக்கு கலர்லாம் கொடுக்கணும்ல, அப்போ அந்த கலருக்கும் இந்த கலரை தான் பயன்படுத்துகிறாங்களாம். கலர் துணிக்கு சாயம் காய்ச்சறதுக்கு இந்த கலரையே பயன்படுத்தாங்களாம். இது வித்தியாசமாகவும் வியப்பாகவும் இல்லையா? பார்க்கறதுக்கே கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த மலையவே நம்ம போய் பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு வரணும்னு தோணுதுல இல்லைங்க? சரிங்க, வேறொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் சந்திக்கிறேங்க. நன்றி.